இன்றைக்கி திரை விமர்சன நிகழ்ச்சியில் அந்தகன் படத்தை பற்றி பார்ப்போம். அந்தகன் படத்தை நான் இன்றைக்கி தான் திரையரங்கில் போய் இன்றைக்கி தான் பார்த்துட்டு வந்தேன். அந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா தியாகராஜன் அவர்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. இதில் பிரசாந்த், சிம்ரன், பிரியா ஆனந்த், யோகி பாபு, சமுத்திரக்கனி, ஊர்வசி மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தை பார்த்திங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தப்பட்ட படம். இந்த படத்தில் பிரசாந்த் அவர்கள் வந்து ஒரு கண் பார்வையற்ற பியானோ கலைஞராக வராரு. ஆனால் அவர் கண் பார்வையற்றவர் கிடையாது. கண் பார்வை தெரியாதவர் போகிற மாதிரி நடிக்கிறாரு. ஆனால் அவர் பியானோ கலைஞருங்கிறது உண்மை தான். அவர் எதுக்காக அப்படி நடிக்கிறாருன்னா, அவர் வந்து ஒரு ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் வந்து தனியாக தான் இருப்பார். அவர் லண்டனுக்கு போய் ஒரு பெரிய பியானோ ஸ்டார் வரணும் அப்படிங்கிறது அவர் லட்சியம். அப்படி இருக்க போகும்போது அவர் இந்த பியானோ ஸ்டார் வர்றதுக்கு அவருக்கு வந்து பண வசதி இல்லை. அவருக்கு ஒரு 10 லட்ச ரூபா பக்கம் இருந்ததுன்னா லண்டன் போய் நம்ம ஒரு பெரிய பியானிஸ்டாக வந்து ஒரு நல்லா நம்ம சம்பாதிச்சு லைஃப்பில் செட்டில் ஆகிடலாம் நினைப்பார். ஆனால் அதுக்கு நம்ம இந்தியாவில் வந்து அவருக்கு எந்த விதமான ஒரு சலுகைகளும் கிடையாது, எந்த ஒரு கலைஞர்களுக்கு மதிப்பும் கிடையாதுன்னு நினச்சி தான் மேலே வந்து ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கண் பார்வையற்ற மாதிரி வெளியில் நடிப்பார். வீட்டுக்குள்ளே எப்பவும் போல் நார்மலாக தான் இருப்பாப்புல. அந்த மாதிரி அவர் நடிக்க போகும்போது அந்த ஒரு கண் பார்வையற்றவருங்கிறனால அவர் மேலே இறக்க குணப்பட்டு அவர் குடியிருக்கிற வீடும் கூட வெறும் 500 ரூபாய் வாடகை தான். அந்த மாதிரி வந்து அவருக்கு ஏதோ ஒரு வேலை தேடி நம்ம எப்பயாவது இந்த லண்டனுக்கு போகிறதுக்கு பணம் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு ரீதியில் இருப்பார். அப்படி இருக்கும் போகும்போது பிரியா ஆனந்தோட நட்பு கிடைக்குது. இந்த படத்தில் பிரியா ஆனந்த் என்ன ஒர்க் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, கதை வந்து பாண்டிச்சேரியில் நடக்கும். அங்கே வந்து இவங்க பாண்டிச்சேரியில் உங்களுக்கே தெரியும், பார் தான் பெரியது. பாரில் வந்து அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. யார்? பிரியா ஆனந்த். ஒரு மிகப்பெரிய பார், அதாவது மல்டிபில்லர், சினிமா ஆக்டிவ்ஸு, இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய ஆள்கள்லாம் வரக்கூடிய ஒரு பாரில் பிரியா ஆனந்த் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களோட அறிமுகம் நம்ம பிரசாந்த் சாருக்கு கிடைக்குது. அவங்க என்ன பண்ணுறாரு, இவரை வந்து பிரசாந்த் சார் கண் பார்வையற்றவர்னு சொல்லி பிரியா ஆனந்துக்கு ஒரு சிம்பத்தி கிரெடிட் ஆகுது. இவங்க தன்னோட பார்லேயே நம்ம பிரசாந்த் சாருக்கு வந்து ஒரு வேலை வாங்கி கொடுக்குறாரு. அதாவது பாரில் கண் பார்வையற்றவர் வந்து ஒரு பியானோ வாசிக்கிறாருன்னா ஒரு பெரிய இது, இந்த அளவுக்கு அவருடைய டேலண்ட் இருக்கான்னு நினைப்பாங்களே. அதுக்காக வந்து பிரியா ஆனந்த் வந்து அவங்களுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்குறாரு. அவரும் கண் பார்வையற்ற மாதிரி நடித்து பிரியா ஆனந்த் ஒரு நட்பாக பழகி அப்படியே இருக்கிறாங்க. அந்த பியானோவிஸ்ட்டை வாசிக்க போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து இவருக்கு நல்ல டிப்ஸ் கிடைக்குது. ஒரு கண் பார்வையற்றவர் இந்த அளவுக்கு நல்லா வாசிக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவரை வந்து ரொம்ப பூரிப்பாக பார்த்து அவருக்கு டிப்ஸு டெய்லி 4000 5000 கிடைக்குது. உடனே சரி இந்த இதை நம்ம இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அப்படியே கண்டினியூ பண்ணி நம்ம 10 லட்ச ரூபா சேர்த்துட்டா போதும், இந்த ஊரை விட்டே நம்ம காலி பண்ணி லண்டன் போய் நம்ம பியானோ ஸ்டார் வாங்கி செட்டில் ஆகணும்னு பார்ப்பார். இப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த பார் வந்து பெரிய பெரிய மல்டிமில்லியன் வரக்கூடிய பார். அந்த பாரில் நடிகர் கார்த்தி வந்து அவருடைய அறிமுகம் கிடைக்குது. நடிகர் கார்த்தி இந்த படத்தில் நடிகர் கார்த்திகாவே வருவார். ஏன்னா ஒரு பெரிய பெரிய மல்டிமில்லியன் வர்ற பார் அது. அதனால் கார்த்திக் அங்கே அடிக்கடி வந்து போயிருப்பார். ஒரு பெரிய ரிச்சானவர். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா கார்த்தியோடைய 2வது மனைவி மாதிரி ஸ்டெப்னியாக வச்சுருப்பார். யார்? நடிகை சிம்ரனை. சிம்ரன் வந்து கார்த்தி வந்து ஒரு பெரிய நடிகர் அப்படிங்கிறனால இவங்க மூலமாக நம்ம ஒரு நல்லா சம்பாதிச்சுக்கலாம், நம்ம ஒரு பெரிய வாய்ப்பு வாங்கணுன்ட்டு சிம்ரன் வந்து இவங்களை வச்சுருப்பாங்க. இப்படி இருக்குன்னு பட்சத்தில் நம்ம கார்த்திக்கோட அறிமுகம் பிரசாந்துக்கு கிடைக்கிறதுனால கார்த்திக்கு வந்து பிரசாந்த் சாருடைய அந்த இது வாசிக்கிறதுல ரொம்ப அடிக்ட் ஆகிடுவார். நல்லா அவரோட அந்த இசையிலே ரொம்ப மூழ்கிடுவார். அப்படி இருக்கிறதுனால தன்னுடைய மனைவி சிம்ரனுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ், அதாவது அவங்களுடைய கல்யாண நாள் வரும். அந்த கல்யாண நாளைக்கு ஒரு சர்ப்ரைஸாக வந்து நம்ம ஒரு கிஃப்ட்டு கொடுக்கணும்னு சொல்லி நம்ம பிரசாந்த் சாரை அழைச்சிட்டு போய் அவங்க முன்னால் சொல்லாமல் நிப்பாட்டி அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்து அவங்கள அந்த மாதிரி வாசிக்க விட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கும் பியானோ வாசிக்கணும் ரொம்ப பிடிக்கும். யார்? சிம்ரனுக்கு. சரின்ட்டு இவங்களை தெரியாமல் ஒரு சொல்லாமல் கொள்ளாமல் கூட்டு போய் இந்த தேதியில் இந்த டைமுக்கு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். யார்? நம்ம நடிகர் கார்த்தி. இவரும் சரி இவங்க பெரிய ஆளுங்க, அறிமுகம் கிடைக்குது, பணமும் கொஞ்சம் நல்லா கொடுப்பாங்க அப்படிங்கிற இதில் எப்பவும் போலே கண் பார்வையற்றவரை போகிறாரு. அங்கே போன இடத்துல தான் நடக்குது ஒரு பெரிய இன்ப அதிர்ச்சியை. என்னான்னு கேட்டிங்கன்னா, இவர் போன இடத்துல வந்து சிம்ரன் தான் வந்து அவங்கள டோர் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி கார்த்திக் இல்லை ஒரு வேலையாக வெளியே ஊர் போயிருக்காரு அப்படின்னு பார்ப்பேன். இவர் இல்லைங்க இன்றைக்கி தான் சார் என்னை வர சொன்னான்னு பிரசாந்த் சார் சொல்லுவார். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குவாதம் ஆகும்போது எதிர்த்த வீட்டில் கூடியிருக்கிற போர்ஷனில் இருக்கிற ஒரு வயசான அம்மா வந்து வெளியில் வந்து என்ன ஏதுன்னு பிரச்சனையாக வந்து பார்க்க வருவாங்க. அந்த அம்மா வந்து எதிர்த்த வீட்டில் இருக்கிறனால இவங்களுடைய எல்லா ஆக்டிவிட்டியும் அவங்க அந்த அம்மாவுக்கு தெரியும். இவன் ஒரு மாதிரியான ஒரு பொண்ணு, கார்த்திகை வளைச்சி போட்டா, காசுக்காக வளைச்சி போட்டா அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மாவுக்கு தெரியும். இவர் சரி இந்த அம்மா அந்த பொம்பளை வெளியில் வந்துருச்சுன்ட்டு பிரசாந்த சரி இவர் கண் பார்வை இல்லாததான்னு சொல்லி கூட்டு போயிடுவாள். கூட்டு போய் உள்ளே போய் சரி அவங்க நீங்கள் எங்கே வாசிங்கன்னு பார்ப்போன்னு சொல்லி வாசிக்க விட்டுருவாள். அங்கே வாசிச்சுக்கிட்டு இருக்கும்போது யார்? கார்த்திக் சார் வீட்டுக்குள்ளே போய் அவர் வர்ற வரைக்கும் வாசிப்போன்னு சொல்லி உள்ளே போய் வாசிச்சுக்கிட்டு இருப்பார்.
வாசிட்டு இருக்கும்போது அவருக்கு கிடைக்கிற ஒரு இன்ப அதிர்ச்சி என்னென்னா, அவருக்கு முன்னாலேயே கார்த்திக் சார் குண்டடிப்பட்டு இறந்து கிடப்பார். எப்படி குண்டடிப்பட்டு அவர் வந்து ஒரு சடலமாக கிடப்பார். அவருக்கு சைடில் இவர் வாசிச்சுட்டே இருந்தவர் கார்த்திக்கை பார்க்கவும் அவருக்கு கொஞ்சம் ஜர்க்காயிரும். கை கால் ஒரு பக்கம் நடுங்கும், கண்ணில் அந்த பயம் இருக்கும். ஆனால் எதையுமே வெளிக்காட்டிக்காமல் நம்ம கண் பார்வையற்றவர்னு தான் அவங்க நினச்சிக்கிருக்கிறாங்கட்டு அதையே அப்படியே மெயின்டைன் பண்ணுவார். இந்த இடத்துல வந்து பிரசாந்த் சாரோடைய பெர்ஃபார்மன்ஸ் செம்மையாக இருக்கும். ஏன்னா ஐயோ கொலை பண்ணிட்டாங்க, இவர் வந்து ஒரு அடிதடி அந்த மாதிரி போகிற ஆள் கிடையாது, கண் பார்வையற்ற நடிச்சுக்கிட்டு இருக்காரு. நமக்கு எதுக்குற வீண் பம்புன்னு தானே ஓடி இருப்பார்ல, இவர் அப்படியே பியானோ வாசிச்சுட்டே இருக்காப்புல. அங்கே கொலை செய்யப்பட்ட கார்த்திக்கும் அவங்கள வந்து கொலை செஞ்ச சிம்ரனும் இந்த படத்தில் சமுத்திரக்கனி இருக்காங்க. சமுத்திரக்கனி சார் வந்து சிம்ரனை வந்து கார்த்தி சிம்ரனை வச்சுருக்கிறாப்புல, சிம்ரன் சமுத்திரக்கனியை வச்சுருக்காப்புல. பார்த்தீங்களா அது? ஏன்னா கார்த்திக்கு வந்து குடி அது இதுன்னு போவார். ஆனால் சமுத்திரக்கனி வந்து அந்த படத்தில் வந்து அவங்க கூட டீலிங் வச்சுருக்கிறது வந்து தெரிஞ்சு போகுங்கிறனால அவங்க கொண்டுட்டாங்க. அது வேறு மேட்ரு. இது இப்படி இருக்க போகும்போது சிம்ரனும் சமுத்திரக்கனியும் சேர்ந்து கார்த்தியை ரிமூவ் பண்ணுவாங்க. ரிமூவ்னா எப்படின்னா, அங்கே பூரா ஒரே ரத்த வெள்ளமாக இருக்கும், அதை துடைக்க வைக்க க்ளீன் பண்ண அப்படியே அதில் இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பார் பிரசாந்த் சார் வாசிச்சுக்கிட்டே. கையில் நடுக்கும், அப்படியே அந்த இடத்த விட்டு எப்படா போட சாமின்ட்டே பார்த்துக்கிட்டு இருப்பார். போதுண்டா சாமின்ட்டு அவங்க ரிமூவ் பண்ணுவோமே, இவர் அப்படியே அந்த இது வாசி முடிச்சதுமே அப்படி நல்ல விளையாட்டை அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு அப்படியே கிளம்பிடுவார். அதே பெர்ஃபார்மன்ஸில் வீட்டில் போய் உட்காந்து அப்போ தான் மூச்சே விடுவார். தப்பு சொன்ன சாமி, என்னடா அது இப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்படி இருக்கச்ச வந்து என்னென்னா, அப்போ இந்த இடத்துல இன்னொன்று அவங்க வாட்சிக்கு இருக்கும்போதே சமுத்திரக்கனி ஒரு பண்ணுவாப்புல. இவனுக்கு உண்மையிலே கண்ணு தெரியாதா இல்லை எதுவும் நடிக்கிறானான்ட்டு அந்த க்ளீன் பண்ணிக்கிருக்கும் போது அப்பப்போ போய் ஊற்று பார்த்துட்டு வருவார். யார்? சமுத்திரக்கனி. அந்த சீனு கொஞ்சம் நல்லா காமெடியாக இருக்கும். ஊற்று பார்த்துட்டு வருவாப்புல. இப்படி இருக்க போகும்போது ஆனால் சிம்ரனை இவங்களுக்கு யாருக்குமே கண்ணு தெரியாது தானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க வாடிக்கை வந்து எல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இவர் போய் வீட்டில் பிரசாந்த் சார் வந்து போய் படுத்துட்டு ஒரு ரிலாக்ஸ் ஆகிட்டு விடிஞ்சதுமே எழுந்திரிச்சு எங்கே போவார் தெரியுமா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவார். இந்த மாதிரி நம்ம கண்ணு முன்னாலே கார்த்திக் சாரை வந்து அங்கே தாங்க கொண்டாங்க அப்படின்னு சொல்லலாம்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவார். ஸ்டேஷனில் போனால் அங்கே இருக்கிற உயர் அதிகாரியை பார்த்தா நான் சொல்லணும்னு சொல்லுவார். உயர் அதிகாரி யாருன்னு நினைக்கிறீங்க? கொலை செஞ்சதில் இருந்தார் நம்ம சமுத்திரக்கனி. அவர் தான் அங்கே ஹையர் ஆஃபீஸராக இருப்பார். ஏதோ கொலையை பற்றி சொல்ல வந்திருக்காருன்னு சொல்லி அவர்கிட்ட கூப்பிட்டு போயிடுவாங்க. சமுத்திரக்கனி எது கொலையை பற்றியா அப்படின்னு அப்போயே அவங்க கெஸ்ட் பண்ணிடுவாங்க, இவனுக்கு கண்ணு தெரியும் போல் அப்படின்ட்டு. அப்புறம் இந்த மாதிரி பிரசாந்த் வந்து என்ன கொலை அப்படின்னு சொல்லி சமுத்திரக்கனி விசாரிக்க போகும்போது, ஐயோ கொலை செஞ்சவனே இங்கே இருக்கானே அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணுவார், எங்கள் வீட்டில் இந்த மாதிரி பூனை செத்து போச்சு அப்படி இப்படின்னு சொல்லி அப்போதைக்கு சமாளித்து இது பண்ணி வெளியே ஓடி வந்துடுவார். ஆனால் சமுத்திரக்கனிக்கு டவுட் ஆகிடும், சிம்ரனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிடும். தெரிஞ்சதுனால அவங்க என்ன பண்ணுற, சிம்ரனும் வந்து ஒரு டவுட்டில் இவங்க கண்ணு தெரியாதுங்கிறனால தான் அவங்க முன்னாடி எல்லாமே அப்புறப்படுத்தியிருக்கிறாங்க. அப்புறம் சரி, அப்புறம் நம்ம கார்த்திக்கு வந்து செய்ய வேண்டிய இறுதிச் சடங்குகள், ஏன்னா அவர் கார்த்திக் வந்து நடிகர் கார்த்திகாக தான் வர்றதுனால அவர் செய்ய இறுதிச் சடங்குகள்லாம் வர்றாங்க, பெரிய பெரிய ஆளுகள்லாம் வர்றாங்க. அவருக்கு வந்து இவருடைய பியானோ வாசிக்க ரொம்ப பிடிக்குங்கனால இவரை தான் பிரசாந்த் சார் தான் பியானோ வாசிக்க வைக்கிறாங்க. கார்த்திக்கோட மகளும் பிரசாந்த் சாரோட பியானோ வாசிக்கிறத நான் ரொம்ப விரும்பி அவங்க இது பார்ப்பாங்க. அப்படி இருக்கச்சா பார்த்தீங்கன்னா, அந்த ஃபங்க்ஷன் வந்தன்னைக்கு கார்த்தியோடைய ஆப்போசிட் வீட்டில் இருந்தாங்களே ஒரு பாட்டி, அவங்களுக்கு டவுட்டாகவே இருக்கும். ஏன்னா அன்றைக்கி இறந்த அன்னைக்கு வந்து இன்னொருத்தர் இவர் இல்லை, அந்த கண் தெரியாதவர் கிடையாது, இன்னொருத்தரை நான் பார்த்தேன், அவர் வந்து பார்க்கறனால ஆள் வாட்ட சாட்டமாக பயங்கரமாக இருந்தார். அவங்க யாரை சொல்கிறாங்கன்னா சமுத்திரக்கனி தான் சொல்கிறாங்க. நான் ஆளை பார்த்தா கண்டிப்பாக நேரில் சொல்லுவேன்னு சொல்லி அந்த கார்த்தியோட இறுதிச்சடங்கு நடந்த இடத்துல ஒரு போலீஸ், அதாவது யாருன்னா மனோபாலா சார்கிட்ட வந்து போய் சொல்லுவாங்க. மனோபாலா சார் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருப்பார், கான்ஸ்டபிள் மாதிரி இதை பண்ணியிருப்பார். அவங்கள்ட்ட சொல்லவுமே இந்த விஷயம் யாருக்குன்னா நம்ம இவருக்கே ஸ்ட்ரெயிட்டாக போயிடுது, நம்ம சமுத்திரக்கனி, ஏன்னா அவர் தான் ஹையர் ஆஃபீஸரு. அவருக்கு போகவுமே அவர் வந்து சிம்ரன் அந்த விஷயத்த சொல்லிடுவாங்க. சிம்ரனும் ஜர்க் ஆகிடுவாங்க. ஆப்போசிட் இருக்கிற பாடி மாதிரினே. சரி, மறுநாள் ஸ்டேஷனுக்கு வந்து என்ன நடந்துச்சு யாருமான்னு சொல்லி நீங்கள் ஆள் அடையாளம் காட்டுங்கம்மான்ட்டு மனோபாலா சார் வந்து சொல்லிட்டு போயிடுவார். சரி, நாளைக்கு விடிஞ்சால் போய் ஸ்டேஷனுக்கு போய் சொல்லிடுவாங்களோங்க பயத்தில் இவங்க என்ன பண்ணிடுவாங்க, யார் சிம்ரன் மேடம் அந்த பாட்டிகிட்ட ஆப்போசிட் எதிர்த்த ஒரு போர்ஷன் தான், அவங்கள்ட்ட போய் இந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைம்மா அப்படின்னு பேசுகிற மாதிரி பேசி கால் உழுவு பண்ண போய் அப்படியே தூக்கி பல்ட்டி அடிச்சு விட்ருவாங்க. 3வது மாடியிலேருந்து அந்த கிளவி உளுந்து செத்து போகும். அவங்க தூக்கி விட போகும்போது பிரசாந்த் சார் அப்போ எதாச்சும் அவங்க வீட்டுக்கு மறுபடியும் வருவார்ல, அதாவது அவர் கண் பார்வையற்றவர் தான் அப்படின்னு நடிக்கிறாரு. அந்த பாட்டியம்மாவே தூக்கி போடுறப்ப கரெக்டாக வந்துடுவார். அவர் எதுக்கு வராருன்னா, கார்த்தியோட மகள் வந்து பியானோ கற்றுக்கணுங்கிறதுக்காக அவங்கள வர சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி எதேச்சியாக வந்த இடத்துல 2 கொலைகளை கண்ணார பார்த்துறாரு.
சிம்ரனும் இவங்களுக்கு கண்ணு தெரியாதான்னு அவங்களும் அசால்ட்டை விட்டுடுறாங்க. அப்புறம் நம்ம இந்த பாட்டியம்மாவை கொண்டதுனால சமுத்திரக்கனிக்கு சந்தேகம் இருக்கிறனால இவங்க வந்து நம்ம பிரசாந்தை கண்டுபிடிச்சி விடுவாங்க. யார் சிம்ரனும் கண்டுபிடிச்சி விடுவாங்க. கண் பார்வை உள்ளவன் தான் எதுக்கோ நடிக்கிறான் அப்படின்ட்டு நம்ம கொலையை வெளியே சொல்லிடுவானோ, அப்புறம் நமக்கு அசிங்கமே அப்படின்ட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, சிம்ரன் மேடம் வந்து பிரசாந்த் வீட்டுக்கே நேரடியாக போவாங்க. நேரடியாக போய் அதுதான் பெரிய ஒரு இதாக இருக்கும். என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஸ்வீட்டு, அதாவது நம்ம கார்த்திக் சாரோட இறுதிச் சடங்கில் அவருக்கு வந்து பிரசாதம், சாமி கும்பிட்ட பிரசாதம்னு சொல்லி ஃபஸ்ட் எடுத்ததுமே கொடுத்துருவாங்க. அதை சிம்ரனை பார்த்ததுமே பிரசாதுக்கு ஜர்க்காய், என்னடா இந்த அம்மா இங்கே வந்திருக்குதே அப்படின்ட்டு அவங்க பிரசாதத்தை சாப்பிட்ருவாங்க. சாப்பிட்டுட்டு உள்ளே போய் 2 பேர்த்துக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம் ஆகும். நீ கண்ணு தெரியாதவங்கிறதா அப்படிங்கிறத இவர் கண்டுபிடிச்சி விடுவார். யார் நம்ம சிம்ரனை வந்து அதுக்கு தான் வந்திருக்கிறாங்கன்ட்டு 2 பேர்த்துக்கும் வாக்குவாதம் நடக்கும். பிரசாந்த் சார் நான் வெளியே சொல்ல மாட்டேன் மேடம், என்னை விட்டுருங்க, நான் ஒரு பெரிய லண்டன் போய் செட் ஆயிடுவேன், இன்னும் கொஞ்ச நாள் தான், எனக்கு பண வசதி இல்லாமல் தான் இருக்கிறேன், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி 2 பேர்த்துக்குள்ளே இதாகும். அது அப்படி ஆக போகும்போது சரி நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஊரை விட்டு ஓடி வைக்கிறது ரொம்ப பேசி இருக்கும்போதே பிரசாந்த் சாருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆகும். என்னென்னா இவங்க வந்து அப்போ தான் யோசிப்பார், இவங்க உள்ளே வர்றப்போ ஏதோ ஒன்று கொடுத்தாங்களே, நீ என்ன கொடுத்தா அப்படின்னு சொல்லி பிரசாந்த் சார் கத்தி கூப்பாடு போடுவார். அவருக்கு கண்ணெல்லாம் எரிச்சலாகி அப்படியே பெட்டில் கடந்து உருளி அப்படியே பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக பண்ணுவாப்புல, கண்ணெல்லாம் எரியுது அப்படின்னு சொல்லி கத்தி கூப்பாடு போடுவார். சிம்ரன் மேடம் சும்மா பயங்கரமாக நடிச்சிருப்பாங்க வில்லத்தனத்தில். அவன் வந்து துடிக்கிறத பார்த்து ரசிப்பாங்க அவங்க. ஏன்னா அவங்க கொடுத்த விஷத்தில் வந்து கண் பார்வையை போக்குறதுக்கான விஷத்தை தான் இது பண்ணியிருக்கிறாங்க. அதையும் பிரசாந்த் கண்டுபிடிச்சி போடுவார். ஏன்னா இப்போ எனக்கு என் கண்ணு வேணுமே அப்படின்னு சொல்லி கத்தி கூப்பாடு போடுவார். தூங்கி எந்திரிக்க போகும்போது தான் அது வரைக்கும் கூடயே இருப்பாங்க. நம்ம சிம்ரன் மேடம் பிரசாந்த் துடிக்கிறத பக்கத்திலே இருந்து அவர் வீட்டிலே இருந்து பார்த்துட்டே இருப்பாங்க. அந்த இடத்துல வந்து பிரியானந்து வேறு வருவாங்க. பிரியானந்துக்கும் பார்த்தீங்கன்னா இவர் கண் பார்வையற்ற நடிக்கிறாருங்கிறத விஷயத்தை அவங்களும் தெரிஞ்சுக்கிடுவாங்க. அந்த விஷயமா கோபமாக வந்து மேலே வந்து பேச வருவாங்க. அந்த வீட்டுக்குள்ளே சிம்ரனும் கூட இருக்கிறாங்க பிரசாந்தை வந்து கண்ணை இது பண்ணுறதுக்காக. அப்போ உள்ளே வந்த இடத்துல என்ன பண்ணுறது, சிம்ரன் அந்த இடத்துல பயங்கரமாக டெக்னிக்காக என்ன பண்ணுவாங்க தெரியுமா, சரி கதவை திறக்கவுமே பார்த்தீங்கன்னா பிரியானந்து வந்து சிம்ரன் கதவை திறப்பாங்க. நம்ம பிரசாந்தும் இவங்களும் ஒரு தகாத உறவு பண்ண மாதிரி நம்ம சிம்ரன் மேலே ஆக்ட் பண்ணிக்கிடுவாங்க. அந்த இடத்துல பிரசாந்தும் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு இல்லாமல் வந்து ஆள் மயக்கத்தில் இருப்பார், அங்கே கொடுத்த மருந்தோட மயக்கத்தில் இருப்பார். அதை வந்த இடத்துல பிரியானந்து வந்து தப்பாக புரிஞ்சுக்கிடுவாங்க. இவன் மயக்கிட்டான் போல், ஐயோ இப்படியா உங்களை என்ன சொல்லி கண் தெரியாதுன்னு சொல்லி மயக்கிறான் மேடம், அவனுக்கு வந்து கண் பார்வை தெரியும் அப்படின்னு பிரியானந்து வாக்குவாதம் பண்ணுவாங்க. ஐயோ எனக்கு தெரியாதுன்னு சொல்லி சிம்ரன் பயங்கர ஆக்டிங்கு. இப்படிலாம் இருக்க போகும்போது என்ன பண்ணுவாங்க, அது பிரசாந்த் தூங்கி எழுந்திரிச்சு பார்த்ததுக்கப்புறம் தான் கண் பார்வை போனது அவருக்கு தெரியும். அப்படியே வந்து துடிப்பார். அந்த இடத்துக்கு நல்லா நடிச்சிருப்பாப்புல. அதுக்கு தான் சிம்ரன் சொல்லுவாங்க, நீ கண் பார்வை தெரியாதுன்னு நடித்த, நாங்கள் செஞ்ச கொலைகள் 2 கொலை நீ பார்த்துட்ட, இப்போ உன் கண் பார்வை உண்மையிலே போயிடுச்சு, இப்போ நீ போய் போலீஸ் ஸ்டேஷனில் நாங்கள் செஞ்ச கொலை நீ பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா யாரும் நம்ப மாட்டாங்க, நீ இப்படி உண்மையிலே கண் பார்வையெல்லாம் இல்லாமல் இருந்துட்டு போ, நீ எப்போவும் போல் போய் லண்டனுக்கு போய் பொழைச்சிக்கோ அப்படின்ட்டு சிம்ரன் மேடம் போயிடுவாங்க. பிரசாந்த் அதில் கடந்து துடிப்பார். அப்புறம் அந்த கண் பார்வை இல்லாதோடு அப்படியே வந்து வெளியில் வந்து அவர் அப்படியே அந்த துடிக்கிற துடிப்பு வெளியில் வந்து பார்த்திங்கன்னா அடித்து கீழே உருண்டு புரண்டு இந்த ஐயோ நம்மளை எதுவும் பண்ணிடுவாங்கன்னு இதில் சமுத்திரக்கனி வேறு அவர் வந்து கொலையை செய்ய வருவார். ஏன்னா சிம்ரன் மேடம் போட்டு சமுத்திரக்கனி போட்டு கீழி விற்பாங்க, நீ எல்லாம் ஆம்பளையாடா இப்படி ரெட்டை கொலை என்னைய பண்ண விட்டு கிடக்கிற, என்னை சீரிய கிளியான்னு சொல்லிட்டு கிழிப்பாங்க. அந்த கோபமாக போய் நம்ம என்ன பண்ணுவார், சமுத்திரக்கனி போய் அவனை போட்டு சொல்கிறதுக்காக கைவிட்டே போவார். அதுலேருந்து அடித்து பிடிச்சி தப்பிச்சு போகிறவர் எங்கே போவார்னா கேஎஸ் ரவிக்குமார் சார்கிட்ட போய் மாட்டிக்கிடுவார். அவர் ஒரு கிட்னி திருடன். சரி இவன் கண் பார்வை இல்லாதவனால அவனோட கிட்னியை திருடுறதுக்காக இவர் நல்லவன் நினச்சி அவர் விட்டுருவார். டாக்டர் தானே வந்திருக்கிறோம் அப்படின்ட்டு நம்ம கேஎஸ் ரவிக்குமார், ஊர்வசி, அப்புறம் யோகி பாபு இந்த கூட்டணியெலாம் சேர்ந்து இவர் கிட்னியை திருடி ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு விற்றுடலாம், ஒரு கிட்னி 2 லட்ச ரூபாய்க்கு போகும் அப்படிங்கிற மாதிரியே இது பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து இவர் பிரசாந்த் கண் பார்வை தெரியாது, பட் இருந்தாலும் உஷாராகிடுவார். நீங்கள் என் கிட்னியெல்லாம் இதை எடுத்துட்டாங்க, எனக்கு உயிர் வேணும், நான் உங்களுக்கு 1 கோடி ரூபா தாரேன்னு சொல்லி கத்தி கூப்பாடு போட்டு அப்படியே மயங்கி போயிடுவார். இவங்களும் ஐயோ 1 கோடியா அப்படின்ட்டு அவங்களும் விட்டுருவாங்க. கண் முடிச்சதுக்கப்புறமா இவர் எதை பற்றி சொல்லுவார்னா, சிம்ரனுக்கும் கார்த்திக்கும் இருக்கிற தொடர்பை நம்ம வெளிப்படுத்தி அவங்க வந்து அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணி நம்ம 1 கோடி ரூபா அவங்கள்ட்ட வந்து அடிச்சுட்டு நானும் லண்டன் போய் செட்டில் ஆகிடுவேன், எனக்கும் கண் பார்வையை வர வச்சுக்கிடுவேன், நான் லண்டன் போய் செட்டில் ஆகிடுவேன்னு சொல்லி இந்த கூட்டணியெலாம் சேர்ந்து சிம்ரனை வந்து பிளாக்மெயில் பண்ணி 1 கோடி ரூபா பணம் அடிக்கிறதுக்காக எல்லா வேலையும் பண்ணி பார்ப்பாங்க. நிறையா தகுடு திட்டம் பண்ணுவாங்க. அது கொஞ்சம் நாளாக சில சுவாரஸ்யமாக இருக்கும், காமெடியாகவும் போகும். அந்த மாதிரி அவங்க பணத்தை அடித்து நம்ம பிரசாந்த் சார் லண்டன் போனாரா இல்லையாங்கிறது தான் மீதி கதை. இப்படி இருக்க இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா கதையை உங்களுக்கு சொல்ல போகும்போது
ரொம்ப விறுவிறுப்பாக தெரியுங்க. நீங்கள் படமாக தியேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்பவே உண்மையிலே பிடிக்கும். இது பிரசாந்த் சார் உண்மையில் ஒரு பெரிய கம்பேக்காக வந்து இந்த படம் கண்டிப்பாக அமையும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பெடல் எடுத்திருக்காப்புல. என்ன அவர் ஆல்ரெடி இது ஃபீல்டில் இருந்திருந்தவராக இருந்தால் இந்த படம் பெரிய லெவலில் வசூல் பண்ணியிருக்கோம். ஆனால் முதல் நாள் வசூலை விட 2ஆம் நாள் 3 நாள் இந்த படம் படிப்படியாக வசூல் அதிகமாகிட்டு தான் போகுமே தவிர குறையாது. கண்டிப்பாக இந்த படம் அவருக்கு ஒரு கம்பேக்காக அமையும். அதுவும் இந்த படம் தியாகராஜன் சார் டைரக்ஷன் பண்ணியிருக்கான்னு இன்றைக்கி போகும்போது எல்லாருக்குமே ஒரு ஜர்க்காச்சு. ஏன்னா இது இவர் போய் இந்த வயசில் போய் இவர் டைரக்ஷன் பண்ணால் எங்கத்த போய் சொதப்பா தான் போகுதுங்கிற மாதிரிலாம் இருந்தாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் பண்ண சில படங்கள் பையனை வச்சே பண்ணதெல்லாம் ஃப்ளாப் ஆனது தான். அதனால் அப்படி ஒரு இதாக இருந்தது. அது எல்லா விஷயத்தையும் வந்து அவர் தகர்த்தெரிஞ்சிட்டார். அப்புறம் லேட்டாக ரிலீஸ் ஆன படங்கள் ஓடாதுங்கிறதையும் தகர்த்தெரிஞ்சு இந்த படம் உண்மையிலே நல்ல ஒரு ஃபீல் குட் மூவியாக அமையுங்கிறது எல்லாரோட எண்ணமும். நீங்களும் படம் பாருங்கள். படத்தை பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையாண்டு. கண்டிப்பாக அந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். இதோட அடுத்து வேற ஒரு படத்தில் நம்ம தேர்வு சொல்ல சந்திக்கலாம். ஓகே, பாய்.